அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும், குறிப்பாக ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக இந்த மிஷ்காத் வகுப்பிலே லுகர் தொழுகையை முடித்துவிட்டு இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகள், எச்சரிக்கைகள் போன்ற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கையூட்டக்கூடிய 2 செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் ஒன்று அண்டை வீட்டார்கள் குறித்து, இரண்டாவது சலாத்தை பரப்புவது குறித்து. அன்புக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய நம்முடைய இல்லத்திலே நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், அவர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வலது பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், இடது பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், நெருக்கமாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், சற்று தொலைவில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், இப்படி யார் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த அண்டை வீட்டார்களிடத்தில் நாம் ரொம்ப தெளிவாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. உண்மையிலே நீங்க பார்க்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கக்கூடியவர்கள் நல்ல மாதிரிக்கு பழகக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அண்டை வீட்டார் நமக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலோ அல்லது நாம் அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய நிலையில் இருந்தாலோ அந்த நிலை என்பது ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருக்கும். அதனால தான் இஸ்லாம் அண்டை வீட்டார்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அண்டை வீட்டார் குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த செய்தியெல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அண்டை வீட்டார்களை வாரிசா ஆக்கிடுவாங்களோ, சொத்துல பங்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுவாங்களோ என்று சொல்லக்கூடிய நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டார்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை வீட்டார்களிடத்துல நாம் மிக தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். கவனமாக, நல்ல நட்புறவோடு, நல்ல ஒரு தோழமை உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லி காட்டுறாங்க. நல்ல கவனமாக கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இந்த செய்தி புகாரியில 6016வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூ ஷுரைஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க. புகாரில 6016. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதை 3 தடவை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று இப்படி 3 தடவை சொல்றாங்க. உடனே நபி தோழர்கள், ஒமன் யார் ரசூலுல்லாஹ், அவன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் யார் என்று கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய நாச வேலையிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.
என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அண்டை வீட்டார் யார், எந்த அண்டை வீட்டார் ஒருவருடைய நாசவேலிலிருந்து பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அப்படிப்பட்டவன் இருக்கான இல்லையா, அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரொம்ப கவனமா பாருங்க. நாம நம்முடைய அண்டை வீட்டாருடைய விஷயத்துல ரொம்ப தெளிவாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய நிலையில் நம்ம இருந்துடக்கூடாது. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பெரும்பாலான இடங்கள்ல ரொம்ப நெருக்கமா தான் இருப்பாங்க, ஆனா பேச்சுவார்த்தை இருக்காது. பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னே தெரியாது. திடீர்னு ஒரு சர்வேக்கு யாராவது வருவாங்க, இந்த பக்கத்து வீட்டுல யாருமா இருக்கான்னு கேட்டா அது அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படி நிறைய பேர் சொல்றதை பார்த்துக்கணுமா, அங்க யார் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்களேன், அண்டை வீட்டாருடைய விஷயத்துல ரொம்ப கவனமா நம்ம நடந்துக்கணும். அங்க யார் இருக்கிறா, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை என்ன. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்க வயிறு புடைக்க சாப்பிடுவது ஒரு நல்ல மூமினுக்கு அழகில்லை அப்படிங்கிறாங்க. சாப்பாடுலாம் கொடுக்கணும். அவங்க பசிச்சு ஒரு கஷ்டமான நிலையில இருக்காங்க வைங்களேன், முதல்ல அவங்கள பாருங்க. திருக்குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தான தர்மங்கள் செய்ய வலியுறுத்துவான். நீங்க பொருளாதாரத்தை வாரி வழங்குன்னு நல்லா சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது அது பட்டியல யாரு வரா தெரியுமா, அண்டை வீட்டார் வராங்க. உங்களுடைய நெருங்கிய அண்டை வீட்டாருக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுங்க என்ற ஒரு நிலையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அன்புக்குரியவர்களே, நபிகளார் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கையை நம்முடைய உள்மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை கொள்ளவில்லைங்கிறாங்க, உன்னால அந்த மக்கள் பாதுகாப்பு பெறல, உன்னுடைய நாசவேலியிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு உணர்வு பெறலன்னு சொன்னா, அந்த அண்டை வீட்டாருடைய விஷயத்துல அப்படி நீ இருந்தீன்னு சொன்னா நீ இறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியாக நம்ம என்ன சொன்னோம், சலாத்தை பரப்புவது, ஒருவருக்கொருவர் முஹம்மன் சொல்வது. அல்லாஹ் நமக்கு என்ன வாழ்த்தை ஆக்கியிருக்கிறான்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதனுடைய பொருள் அல்லாஹ் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும். ஒரு துவா தான் செய்யறோம். இந்த சலாத்தை நாம எப்படி கையாளணும் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல நம்ம சொல்லி தராங்க. பொதுவா இன்னைக்கு சலாம் எப்படி ஆச்சுன்னா, தெரிந்தவங்களுக்கு மட்டும் சலா கூடிய ஒரு நிலையாகி போச்சு. சில பேருக்கு தெரிந்தவங்களுக்கு கூட சொல்றது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளம், மறுமை நாளுடைய அடையாளம் தெரியுமா, தெரிந்தவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வரும். ஆனா இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாத்துல மிக சிறந்த செயல் என்ன தெரியுமா, பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் இஸ்லாத்துல சிறந்த செயல் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சலாத்துடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு எச்சரிக்கையா ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 93வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துஅமினு, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்க இறை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா துஅமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை இறை நம்பிக்கையாளராக, முழுமையான இறை நம்பிக்கையாளராக முடியாது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி அங்க சொல்லி தராங்க. ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, ஒரு செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அதை நீங்கள் செயல்படுத்தினால், அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்தினால் நீங்கள் ஒருவரை ஒரே நேசம் கொள்ளலாம், நீங்க நேசத்துக்குரிய நீங்க ஆயிடுவீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது என்ன காரியம், அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களிடையே சலாத்தை பரப்புங்கள். யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்க அவங்களுக்கு சலாத்தை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இந்த சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். இதனால் ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யலாம், நேசத்துக்குரியவரா ஆகலாம். இன்னைக்கு சண்டை, சச்சரவு, பகைமை, போட்டி, பொறாமை, அண்ணன் தம்பிக்குள்ள என்ன செய்யலாம், பேசாம இருக்கிறான். இந்த சலாத்தை நீங்க சொல்லுங்க, சலாத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க உங்களுக்குள் என்ன செய்யலாம்,
நேசமிக்கவராக நீங்க ஆகிவிடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சலாத்தை நம்ம சாதாரண நினைச்சிட வேணாம். நாம சொல்லக்கூடிய அந்த சலாம் அல்லாஹ் அந்த சலாத்தை ஏற்று அருள் புரிஞ்சுட்டா வைங்களேன், அதை கபூலாக்கிட்டான எவ்வளவு பெரிய பாக்கியம், சாந்தி சமாதானம். அதுதான் இன்னைக்கு கேட்கிறோம். மனுஷனுக்கு எவ்வளவு காசு பணம் இருக்குது, நிறைய சொத்து சோகம் இருக்குது, ஆனா சில பேருக்கு நிம்மதி இல்லை. படுத்தா தூக்கம் வர மாட்டிருக்குங்கிறான், படுத்தா தூக்கம் வர மாட்டிருக்குது, நிம்மதியே இல்லை பாய், ஒரே மனசு நெருக்கடி. அந்த நிம்மதியை கேட்கறது அந்த சலாம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு சமாதானத்தை தருவான். அப்ப இந்த சலாத்தை தான் நாம் என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். இந்த சலாத்தை நீங்க பாருங்களேன், எல்லா இடத்துலையுமே சொல்லலாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லலாம். கல்யாண வீட்லயும் போய் சலாம் சொல்லலாம், ஒரு மௌத்து வீட்லயும் போய் சலாம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பல சல்யூட்டேஷன் வச்சிருக்கிறாங்க, பல முகமன்கள், பல வாழ்த்துக்கள் வச்சிருக்கிறாங்க. சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்லுவதா இருந்தா குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க, குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க. இந்த குட் மார்னிங் வார்த்தையை எல்லா இடத்தையும் சொல்ல முடியுமா? எல்லா இடத்தையும் சொல்ல முடியாது. நல்ல சந்தோஷமா இருக்கும்போது தான் சொல்ல முடியும். ஒருத்தர் துக்கத்தில் இருக்கிறாங்களே, அங்க போயிட்டு அவன்கிட்ட குட் மார்னிங் சொன்னா, போடா நானே இங்க பேட் மார்னிங்கா இருக்கு அப்படின்றான். உண்மை அதானே? அப்ப அந்த வாழ்த்தை எல்லா இடத்தையும் சொல்ல முடியல. ஆனா இந்த சலாத்தை நீங்க பாருங்களேன், கல்யாண வீட்லயும் போய் சொல்லலாம், ஒரு மௌத்து வீட்லயும் போய் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏன்னா இது தேவை. எல்லாத்துக்குமே என்ன தேவை? அல்லாஹ்வுடைய சமாதானம், அவனுடைய சாந்தி நமக்கு தேவை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முகமனை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. இதை நாம் என்ன செய்வோம், தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு சொல்லுவோம். சில பிற மத சகோதரர்கள் நமக்கு சலாம் சொன்னா கூட நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு பதில் வாழ்த்து சொல்லலாம், அவங்களுக்காக துஆ தானே செய்யலாம், வேற ஒண்ணும் இல்லையே. இந்த உலகத்துல நம்மளோடு பழகக்கூடிய இறை மறுப்பாளர் இருக்கக்கூடிய பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்ம தாராளமா என்ன செய்யலாம், துஆ செய்யலாம். மறுமையில அவங்களுக்கு சொர்க்கத்தை கூட தான் கேட்க முடியாது தவிர, இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் விட்டு என்ன செய்யலாம், அவங்களுக்காக துஆ செய்யலாம். அவங்களுக்கு நேர்வழியை கூடிய அல்லாஹ் அவங்களுக்கு சாந்தியை கொடு, சமாதானத்தை கொடு, அவங்களுக்கு அருள் புரிவாயாக, இப்படியெல்லாம் செய்யலாம். அப்ப பிற மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த சலாத்தை சொன்னா கூட நம்ம என்ன செய்யலாம், தாராளமா அவங்களுக்கு பதில் சொல்லலாம். நாமளே வாலண்டியரா கூட சொல்லலாம். நாமளே என்ன செய்யலாம், இவனுக்கெல்லாம் எண்ணத்தை போட்டு சொல்றது, இவங்கெல்லாம் முஸ்லீம் இல்லை அப்படிலாம் கிடையாது. தாராளமாக நாம் பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நாமும் சலாம் சொல்லலாம். அவர்கள் சலாம் சொன்னா அதுக்கு நாமும் என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலையை இங்கே உருவாக்கல. சில பேர் சலாம் சொல்லுவாங்க, சொன்ன உடனே மண்டை மட்டும் ஆட்டுவாங்க. இப்படி மண்டை ஆட்டுறது, என்னென்ன மண்டை ஆட்டுறிய? அப்ப அவங்க சொல்றாங்களே, இல்லை இவங்களாம் சொல்லக்கூடாது அப்படிமா, அப்படிலாம் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட இந்த சலாத்தை தான் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க உங்களுக்குள்ள நீங்க பரப்புங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த எச்சரிக்கையூட்டக்கூடிய நபிமொழிகளை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் இந்த நபிமொழிகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களா இருக்கணும். இந்த நபிமொழியில் நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பதை உணர்ந்து கொண்டு, அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவரையும் ஆக்கியல் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைய கேள்வி, அண்டை வீட்டார்கள் சம்பந்தமா ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு எச்சரிக்கையூட்டக்கூடிய ஒரு நபிமொழி, அது எந்த ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை யார் அறிவிக்கிறாங்க? புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா. அது இரண்டாவது சொன்ன செய்திக்கு தான் அபூ ஹுரைரா. அபு ஷுரை என்பது சரியான பதில். அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பேர் நோட் பண்ணிக்கோங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.